our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 28:7. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் மேல் அதிக பிரியமாயிருக்கிறார். நீங்கள் அவருடைய வழிகாட்டுதலை பின்பற்ற தீர்மானித்திருப்பதால் அவர் உங்கள் பேரில் மகிழ்ச்சியாயிருக்கிறார். இன்றைக்கு அவர் அருமையான ஒரு காரியத்தை உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாயிருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருக்கிறது. நான் சகாயம் பெற்றேன் என்ற வசனத்தை வாசித்து ஆறுதல் அடையுங்கள். ஆண்டவர் மெய்யாகவே நமக்கு பலனும் நம்மை பாதுகாக்கும் கேடகமுமாக இருக்கிறார். நாம் பலவீனமாக உணரும்போது தீமையை விலக்கி நம்முடைய நற்குணத்தை விளங்கச் செய்வதற்கு முயற்சித்து தோல்வியடையும் போதும் தவறு செய்து தடுமாறும் போதும் நாம் அவரை நோக்கி கூப்பிட்டால் அவர் நமக்கு பலனும் கேடகமுமாக மாறுகிறார். ஆம், நம்முடைய பலவீனத்தில் அவர் நமக்கு உதவி செய்கிறார். நம்முடைய பலவீனங்களில் பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்தி சகாயம் செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் சொல்லும் ஒரே ஒரு வார்த்தையை கூட நாம் கேட்கலாம். அந்த வார்த்தையால் நம்முடைய மனுஷீக பார்வையை மாற்ற முடியும். தீய இன்பங்களிலிருந்து அது நம்மை திருப்பி பக்தியான காரியங்கள் மேல் கவனம் செலுத்தும்படி வழிநடத்தும். இயேசுவை நம்மோடு வைத்து கொண்டால் நம்முடைய இருதயங்களை நம்மால் காத்து கொள்ள முடியும். இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்கள் கேடகமாயிருப்பார், உங்கள் பலனின் ஆதாரமாயிருப்பார். நீங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு ஆமாம் என்று கூறி இசையும் போது அவர் உங்கள் இருதயத்தை சந்தோஷத்தினால் நிரப்புவதை உணர முடியும். நீங்கள் அவருடைய சத்தத்தை கனம் பண்ணி இயேசு உங்களுக்காக சிந்திய இரத்தத்தை மிதித்து போடாமல் அவருடைய வழிகளை காத்து கொள்வதால் இது கிடைக்கும். ஆண்டவர் இவ்வாறு உங்களுக்கு உதவுவார். பிரியமானவர்களே, இன்றைக்கு அதிக பலவீனமாக இருக்கிறேன். எனக்கு உதவி செய்ய யாருமே அருகில் இல்லை. நானே இந்த சிரமமான சூழ்நிலையை சமாளிக்க வேண்டும் என்று அங்கலாய்க்கிறீர்களா? இன்றைக்கு ஆண்டவரே உங்களுக்கு சகாயராய் உதவி செய்வார். தைரியமாய் இருங்கள். இப்போதே அவர் உங்களை பலப்படுத்தி தாம் உங்களுடன் இருப்பதை உறுதிப்படுத்துவார். நீங்கள் முழு இருதயத்துடன் அவரை நம்பலாம் என்பதை அறிந்து கொள்வீர்கள். வேதாகமத்தில் யாக்கோபின் வாழ்க்கையில் இப்படியே நடந்தது. தன் அண்ணனை ஏமாற்றிய பிறகு யாக்கோபு வீட்டை விட்டு ஓடி போனதை வேதத்தில் வாசிக்கிறோம். பயத்தினாலும் வெட்கத்தினாலும் அவன் தன் அண்ணனுக்கு தூரமாக ஆண்டு கணக்கில் மறைந்திருந்தான். அந்த வேளையில் தேவன் தம்மை நம்புவது எப்படி, உண்மையாய் தம்மை சார்ந்திருப்பது எப்படி என்று யாக்கோபுக்கு கற்றுக் கொடுத்தார். பின்னர் ஒரு நாள் தேவன் அவனுடைய சொந்த தேசத்திற்கும் உறவினர்களிடமும் திரும்புமாறு யாக்கோபிடம் கூறினார். ஆனால் யாக்கோபு மீண்டும் என் அண்ணனை சந்திக்க வேண்டியதிருக்குமே என்று பயந்தான். நான் அவனுக்கு விரோதமாக தவறு செய்தேன். என்னை கொல்வதற்காக அவன் காத்திருந்தான். நான் எப்படி திரும்ப செல்ல முடியும் என்று எண்ணினான். பிரியமானவர்களே, நீங்களும் உங்கள் கடந்த காலத்தை, உறவினரை, குடும்பத்தினரை அல்லது பழைய வியாதியை எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கலாம். நீங்கள் நான் தனியே இருக்கிறேன், எப்படி என்னால் அவர்களை எதிர்கொள்ள முடியும், அவர்கள் என்னை அழிப்பதற்கு காத்திருக்கிறார்கள் என்று கூறலாம். யாக்கோபும் அப்படியே நினைத்தான். பிறகு யாக்கோபு, கர்த்தாவே என்னை காப்பாற்றும்,
காப்பாற்றும். என் அண்ணன் என்னை தாக்குவதற்கு வருவான் என்று அஞ்சுகிறேன் என்று ஜெபித்தான். ஆனாலும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தன் தேசத்திற்கு திரும்ப ஏற்பாடுகளை செய்தான். அடுத்து ஆச்சரியமான காரியம் நடந்தது. யாக்கோபை வழியில் சந்திக்கும்படி தேவன் தம் தூதனை அனுப்பினார். ஆம், தேவன் யாக்கோபை பலப்படுத்தினார். அவர் அவனுக்கு கேடயமானார். யாக்கோபு தன் அண்ணனை தூரத்தில் கண்டு தனக்கு ஆபத்து நேரும் என்று எதிர்பார்த்த போது நடந்தது என்ன? ஏசா ஓடி வந்து யாக்கோபை தழுவிக்கொண்டான். தம்பியின் கழுத்தை கட்டிக்கொண்டு முத்தமிட்டான். இருவரும் அழுதார்கள். ஆம் பிரியமானவர்களே, யாக்கோபு பயணித்த போது தேவன் அவனை பலப்படுத்தினார், அவனை பாதுகாத்தார். அவன் இருந்த சூழ்நிலையில் அவனுக்கு சகாயம் பண்ணினார். இன்றைக்கு கடந்த காலத்தை எதிர்கொள்ள நேரிடுவது குறித்து நீங்கள் கவலையாயிருந்தால் இப்போதே தேவன் உங்களை பலப்படுத்துகிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அவர் உங்கள் இருதயத்தை அமைதிப்படுத்துகிறார். தமது சமாதானம் உங்களை சூழ்ந்து கொள்ளும்படி செய்கிறார். உங்களை பாதுகாக்கும் கேடயமாக இருந்து யாக்கோபுக்கு உதவியது போல உங்களுக்கும் உதவுவார். எந்த தீங்கும் உங்களை அணுகாது. கொடுமை உங்களுக்கு நேராத வண்ணம் தேவன் பாதுகாப்பார். ஆகவே சந்தோஷமாயிருங்கள், எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். உங்கள் முழு இருதயத்தோடும் அவரை நம்புங்கள். நமக்கு பலனாகவும் கேடயமாகவும் சகாயராகவும் இருப்பதற்காக இன்றைக்கு தேவனை ஸ்தோத்தரிப்போமா? ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எனக்கு நித்தமும் பலனும் கேடகமுமாக விளங்கும்படி பரிசுத்த ஆவியானவரை சகாயராக அனுப்புகிறபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். என்னை முற்றிலுமாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். எப்போதும் உம்முடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய அர்ப்பணிக்கிறேன். உம்முடைய வார்த்தை எனக்கு தெளிந்த புத்தியை கொடுத்து ஜீவனின் பாதையில் என்னை நடத்துகிறது. நான் உம்முடைய வார்த்தையால் நடத்தப்படவும் சத்துருவின் சதி திட்டத்தையும் எல்லா சோதனைகளையும் தவிர்ப்பதற்கு பலனடையும்படியும் எல்லா ஆபத்துக்கும் தீங்குக்கும் விலக்கி காக்கப்படும்படியும் என்னை உம்முடைய பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பும். ஆண்டவரே, உம்முடைய வழிகளை எப்போதும் காத்து கொண்டு உம்முடைய சத்தத்தையும் இயேசுவின் விலையேற பெற்ற இரத்தத்தையும் கனம் பண்ண விரும்புகிறேன். உம்முடைய வழிகளில் நடக்கவும் எல்லா சூழ்நிலையிலும் நித்தமும் உம்முடைய பலனையும் பாதுகாப்பையும் பெற்றுக்கொள்ளவும் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். நான் பலவீனமாக இருக்கும் தருணங்களில் எனக்கு நீர் பலனாய் இருக்கிறபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நான் பயப்படும் நாளில் எனக்கு கேடயமாக இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு முழு இருதயத்தோடும் உம்மை நம்புகிறேன். நான் ஏற்கனவே கடந்தவற்றை திரும்ப எதிர்கொள்ள நேரிடும் போது நீர் எனக்கு முன்னே செல்கிறீர் என்பதை நான் மறந்து போகாமல் இருக்க உதவி செய்யும். யாக்கோபுக்கு உதவியது போல நீர் எனக்கு உதவி செய்வீர் என்று அறிந்திருக்கிறேன். என் இருதயத்தை உம்முடைய சமாதானத்தினால் நிறைத்திடும். எல்லா பயத்தையும் அகற்றிடும். உம்முடைய பிரசன்னம் உறுதியான கேடயம் போல என்னை சூழ்ந்து கொள்ளட்டும். இமைப்பொழுது கூட என்னை தனியே விட்டு விடாமல் என்னோடு இருக்கிறபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, உமக்குள் இளைப்பாறுதலை கண்டு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக, ஆமேன்.
தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.